திவ்யா, அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆர்எஸ் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா ஜைஜாண்டிக்கா இருக்கும் திவ்யா. இதை பார்த்தோன்னே எந்த மிருகம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும்னு பாத்தீங்கன்னா பார்க்கிபைன், முள்ளம்பன்றி ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவ்வளோ பெருசா இருக்கும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டியூப் ஷேப்ல இருக்கும். ஸோ அவ்வளோ பெருசா இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். எப்படி ப்ளே பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது திவ்யா. ஏன்னு பாத்தீங்கன்னா பாஸ் ஆகிற வின் வந்து அந்த பார்க்கிபைன் மாதிரி இருக்க அந்த டியூப்குள்ள பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஆடிபிளான சவுண்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே தர்ஷிகா, இது வரைக்கும் வந்து மேனுவலா கம்போஸ் பண்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்த்தோம். இது என்னமோ டிஃப்ரெண்டாவே இருக்கு இல்லையா? ஒரு விண்ட்னால வந்து மியூசிக் தானா கம்போஸ் ஆகி வருது அப்படின்றது வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க. அண்ட் இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்ல வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது 4ஆம் தேதி 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி 18ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெளிவட்டாரத்தில் பயணங்கள், தொலைதூர செய்திகள், கடல் கடந்த நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக தந்தையாருடைய தேக ஆரோக்கியமும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயத்தில் குறைபாடு காணப்படவில்லை. கண்டிப்பாக புது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு, நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த ஒரு அமைப்பு தீர்வு பெறும். மனசஞ்சலங்கள் வெளியில் ஏற்றப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம். நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக, தொலைதூர செய்திகள் நன்மைகள், உங்களுடைய வார்த்தை வெளிவட்டாரத்தில் ஏற்றம் கொடுக்கும். பகையாக இருந்த அமைப்பு நட்பாகவே மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வயிற்று உபத்திரங்கள் சிலருக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். குடும்ப விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் விட்டு கொடுத்தல் நீங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் வன்மம் கொள்வதோ, பிறர் முன்னாடி அவர்களை கஷ்டப்படுத்துவதோ கூடவே கூடாது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது பெரிய அளவுக்கு மிதுனத்துக்கு ஏற்றம் தரும். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சிறு சிறு சலசலப்புகள் காணப்பட்டாலும் அவை தீர்க்கக்கூடிய சலசலப்பே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய மன ஆறுதலுக்காக மனதை விட்டு பேசினாலே எல்லாம் சரியாகிவிடும். அவர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு கூட நீங்கள் சலிப்பு காட்டுவது எந்த விதத்தில் நியாயம். உத்தியோகத்தில் எந்தவித மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல செய்தி ஏற்படும். அரசமைப்பு, அரசியல் துறையில் இருந்தவர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் பெறுவீர்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் பெறும். தொழிலமைப்பில் நொடிந்தவர்கள் கூட மீண்டும் புத்துணர்வு பெற்று தொழில் தொடங்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக எல்லாவித முயற்சிகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பலரால் பாராட்டப்படுகிறது. உங்களுடைய முயற்சிகள் மேலதிகாரிகளுடைய கௌரவத்திற்கு அனுகூலமான அமைப்பாக காணப்படுகிறது. பலர் முன்னிலையில் சிலர் விருதுகள் பெறுவதற்கும் ஏற்றத்தை பெறுகிறது. தேக ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம். அதேபோல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரமோ உத்தியோகத்திலோ எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றாலும் உங்களுடைய சலசலப்பு, நீங்கள் கோபதாபப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது, மன அழுத்தத்தினால் கோபப்படுவது, தேகம் உற்று உழையாமல் இயக்கம் செய்வது, சிறு சிறு பிபி பிரச்சனை இருப்பவர்கள் கூட அதை கவனிக்காமல் விடுவது, மருந்து மாத்திரைகளை தவற விடுவது மிக மிக பாதிப்பை ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் பயணங்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், குடும்பத்தாருடன் ஏற்றம், தொலைதூர பயணங்கள், நீண்ட நாட்களில் பார்க்காத உறவினர்களை பார்க்கக்கூடிய பிராப்தங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அதை சரிவர உங்களோட முயற்சியால் செய்து கொள்ளலாம் என்பதனால் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனம். உங்களுடைய பொருள்கள், விலை உயர்ந்த விஷயங்கள், பண அமைப்பு சிலரால் தேவையில்லாத நயவஞ்சகத்தால் பேசி எடுக்க கொள்ளப்படும். எனவே யாரையும் நம்பி உறவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய க்ளோஸாக இருந்தாலும் பணம் கொடுப்பதெல்லாம் கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய நாள் உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ சுபகாரியத்திலோ நல்ல விஷயத்திலோ அசைய பொருள் சேர்க்கையிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. களவு போகிறதற்கோ திருட்டு போகிறதற்கோ மற்றவர்கள் மறதியால் எங்கேயாவது தொலைத்து விடுவதற்கோ மிக மிக கவனமாக இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். அதே சமயம் தாயார் வழி உறவுகள் விஷயத்தில் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை இன்று கெடுத்து விடலாம் என்பதில் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, வெளிவட்டாரத்தில் ஏற்றம், பயணங்கள் அனுகூலங்கள், கேளிக்கை போன்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம், குடும்பத்தாருடன் அசையா பொருள் சேர்க்கைக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகள், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவதற்குண்டான யோக பலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எந்தவித பிரச்சனையும் பேசி தீர்த்து கொள்வது உங்கள் சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழிலில் ஏற்றம் பெறுவார்கள். வியாபாரத்தில் இந்த குறைகள் நிவர்த்தி ஏற்படும். அரசமைப்பு மற்ற விஷயத்தில் சிறிது கவனம். அரசாங்க ஒப்புதல் போன்ற வாங்குவதற்கு வெயிட் பண்ணியிருந்த மகர ராசிக்காரர்கள் ஆஃபீஸருடன் தகராறெல்லாம் செய்து கொள்ளாமல், சிலர் நயவஞ்சகத்தனத்தில் உங்களிடம் கோல் செல்வதை கேட்டு யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எனவே பொறுமையும் நிதானமும் எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் யோகமும் அனுகூலமே காணப்படுகிறது. பெரிய அளவுக்கு சிலருடைய முதலீடுகள் பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் கவனம். பிறருடைய விஷயத்தில் மூக்கை நுழைத்தாதீர்கள். யாரையும் அதை பழி வாங்கலாம், இப்படி வாங்கலாம், நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று வீணாக பேசுவது கூட பெரும் பிரச்சனையாகிவிடும். எனவே நிதானம், பொறுமை, எந்த விஷயத்திலும் கவனம், சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது இன்றைக்கு நன்மை தரும். முடிந்த அளவுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று முடங்கிக் கொள்வது, குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருப்பது நன்மை தரும். சிலருக்காக யாருக்காகவும் வரிந்து கட்டி கொண்டு போனீர்கள் என்றால் உங்களுக்கு தான் மூக்கு உடைப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டால் நன்மை தரும். சந்திராஷ்டம் இருந்தாலும் குருவின் பார்வை இருப்பதனால் பெரும் கஷ்டங்கள் காணப்படவில்லை என்றாலும் தேக ஆரோக்கியம், குறிப்பாக கழுத்து பகுதி, சுளுக்கு பகுதி வழுக்கி விழுவது போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ குறைபாடு காணப்படவில்லை.
புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுத்தி தரும். இளம் வயதினருடைய உத்தியோகம் கிடைக்காமல் இருந்த அமைப்பு, படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கப்பட்டு அனுகூலமும் சந்தோஷமே ஏற்படும். தொலைதூர கடல் கடந்து செல்வதற்குண்டான முயற்சிக்கு இன்றைக்கு ஆரம்பிப்பது விரைவில் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். திவ்யா, ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த வியர்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி பேசி முடிச்சிட்டோம் திவ்யா. அண்ட் நாளைக்கு வந்து நம்ம ஒரு புது டாபிக்கோட தான் வரப்போறோம். அண்ட் இனிமேல் வந்து நம்மளோட மைண்டை வந்து கசக்கி புழிஞ்சு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து திங்க் பண்ணவே தேவையில்லை திவ்யா. ஆமா தர்ஷிகா, நம்ம கிளம்பிடலாம். And அதுக்கு முன்னாடி வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. மக்களோட சேர்ந்து பார்த்து நம்மளும் கிளம்பிடலாம். ஓகே, அண்ட் நாளைக்கு நாங்க சூப்பரான டாபிக்கோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றோம். Until then is Divya and Darshika signing off with the entire team of புத்தும் புது காலை. Bye. Thank you.